கண்டுபிடிக்க முடியாதவன் வானத்துல ஏறி வைகுண்டத்தை பார்க்க போனானா. யாரவன் ஒருவேளை வடிவேலான்னு கேட்டேன். சரி சரி. அந்த மாதிரி நாட்டுல பெத்தவங்க கொடுமை பிள்ளைங்களுக்கு தாங்கல, வாத்தியார் கொடுமை பசங்களுக்கு தாங்கல, மாமியார் கொடுமை மருமகளுக்கு தாங்கல, சாமியார் கொடுமை ஜனங்களுக்கு தாங்கல, வயசு பொண்ணுங்க பண்ற கொடுமை வாலிப பசங்களுக்கு தாங்கல. அத வாண்டி நீ சொல்றிய இதுதான் கொடுமையில கொடுமை. பரவாயில்ல. இப்படி 1000 கொடுமை இருக்கும்போது இவங்க எல்லாம் வலிமைங்கிறாங்க, புதுமைங்கிறாங்க, கடமைங்கிறாங்க, மடமைங்கிறாங்க. என்ன கொடுமை சார் இது? கொடுமையா? கொடுமையிலும் கொடுமையா? சின்னவளத்தனமால இருக்கு. அந்த கொடுமையை பத்தி தான் சார் நான் பேச வந்திருக்கேன். ஆனா அது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஆனா நீ பேசுறது ரொம்ப பெரிய பிள்ளைத்தனமா இருக்குமா? மூர்த்தி சின்னதுனால கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க. வாழ்க. மாமியார் கொடுமை, மருமக கொடுமை, அவங்க இவங்கள கொடுமைப்படுத்துறாங்க, இவங்க அவங்கள கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்றீங்களே, நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை கொடுமைப்படுத்துறீங்களே, அத சொல்றேன் கேளுங்க. 3 வயசுல குழந்தை குப்புற கவுந்தா எல்லாரும் தேங்காய் உடைப்பாங்க. ஆனா இங்க ஆஹா குழந்தைக்கு ஸ்கூல் போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி எங்களை கொண்டு போய் கிட்ஸ் ஸ்கூல்ல போட்டுட்டு நீங்க ஆபீஸ் கிளம்பி போயிடுறீங்க. சரி போ படிக்கலான்னு போனா எல்லா அப்பா அம்மாக்கும் என் பிள்ளை தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும், என் பிள்ளை தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு ஆசை. நியாயம் தாங்க, ஒத்துக்கிறேன். எங்களுடைய நல்லதுக்காகத்தான் சொல்றீங்கன்னு. ஆனா அதுக்காக நீங்க கொடுக்குற டார்ச்சர் இருக்கே, டார்ச்சர் தாங்க முடியல. எப்ப பார்த்தாலும் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா ஹோம்வொர்க்க முடி, டியூஷன் போயிட்டு வந்துட்டியா ஹோம்வொர்க்க முடி, டிவி பார்க்காத, விளையாடாத, வீடியோ கேம் விளையாடாத, அது பண்ணாத இது பண்ணாதன்னு எங்களை போட்டு படுத்து வைக்கிறீங்க. ஐயா சொல்லுமா. அவகிட்ட ஒன்னு கேட்டுக்கணும். கேள. ஏமா நீ இப்ப படிக்காம எப்ப படிக்க போற? இன்னைக்கு நீ படிக்கலன்னா நாளைக்கு பெருசாயிட்டு என்ன தெரியுமா சொல்லுவ? எங்க அப்பா அம்மா என்ன படிக்க வைக்கல, அவங்க கடமையை தவறிட்டாங்கன்னு சொல்லுவ. அதனாலதான் உன்னை இன்னைக்கு படி படிங்கிறாங்க. விளையாடுறது எங்களுடைய கடமை தானே. இப்ப விளையாடாம பின்ன 60 வயசுல போய் விளையாடுவோம். பாரதியாரு ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்லிருக்காரே தவிர ஓடி விளையாடு கிழவின்னு சொல்லலையே. உனக்கு ஸ்கூல்ல விளையாடுறதுக்கு நேரம் தராங்க. அப்ப விளையாடிட்டு வீட்டுக்கு வந்து படிக்கிற நேரத்துலயும் நான் கம்ப்யூட்டர்ல விளையாடுவேன், டிவிய பார்ப்பேன், வீடியோ கேம் விளையாடுவேன்னா அப்படித்தான் சொல்லுவாங்க. நான் படிக்கிற நேரத்துல படிச்சுண்டு விளையாடு நேரத்துல விளையாடுனா இருக்கேன். ஃபர்ஸ்ட் நீ படி, அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரலாம். அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சா நீ எதுக்கு இந்த புடி பிடிக்கிற? உங்க 2 பேருக்கு என்ன இடையில என்ன பிரச்சனை? அவ எனக்கு முன்னாடி பிறந்துட்டாளே சார், அதானே சார் பிரச்சனை. ஏன் சார் ஒரு கிளாஸ்ல 1-2 பேருக்கு தானே சார் முதல் ரேங்க் போட முடியும்? அத்தனை பேருக்குமா முதல் ரேங்க் போட முடியும்? அப்படி இருக்கும்போது 1-2 மார்க் முன்ன பின்ன ஆனா கூட அதுக்காக அவங்க கேக்குற கேள்வி என்ன தெரியுமா? அவ மட்டும் எப்படி வாங்குறா? அவளுக்கும் உன்னோட வயசு தானே, அவளும் உன்ன மாதிரி தானே படிக்கிறா அப்படிங்கிறீங்க. ஏங்க நாங்க எப்பயாவது உங்க கிட்ட அவங்க அம்மா அவ்வளோ அழகா இருக்காங்க, அவங்க அப்பா இன்ஜினியரு, அவங்க அம்மா டாக்டரு, அவங்க அவ்வளோ பெரிய பங்களால இருக்காங்க, அவங்க கார்ல வராங்க, உங்களுக்கும் அதே வயசு தானே, நீங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு நாங்க எப்பயாவது உங்க கிட்ட கேட்போமா? ஒரு நிமிஷம். ஒவ்வொரு அப்பா அம்மாவும் தன்னால டாக்டருக்கு படிக்க முடியலையே, இன்ஜினியருக்கு படிக்க முடியலையேங்கிறதுனாலதான் தான் குழந்தைய டாக்டராகவும் இன்ஜினியராகவும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க.
அது உனக்கு கொடுமையா தெரியுதா? இன்னைக்கு நீ உங்க அப்பா அம்மாவை கேட்கிறல்ல, அவங்க அழகா இருக்காங்க, அவங்க இன்ஜினியரு, அவங்க டாக்டர்னு. நாளைக்கு உன் குழந்தை உன்னை கேட்ட கூடாதுன்னு தானமா படிக்க சொல்றாங்க. அவங்க ஆசைப்படுறது நான் தப்புன்னு சொல்ல, அதுக்காக எங்களை அவஸ்தைப்படுத்துறாங்களே அததான் தப்புன்னு சொல்றேன். என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் இந்த ஒரு கொடுமையை சொல்றேன் கேளுங்க. நானும் என் ஃப்ரெண்டும் ரொம்ப க்ளோஸ் சார். நாங்க 2 பேரும் 5th கிளாஸ் வரைக்கும் ஒன்னா தான் படிச்சோம், ஒன்னா தான் விளையாடுவோம், லஞ்ச் ஹவர்ல கூட ஒன்னா தான் சார் சாப்பிடுவோம். 6th கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க 2 பேரும் தனித்தனியா பிரிச்சு போட்டாங்க. அவளும் சூப்பரா படிப்பா சார், எப்பவுமே முதல் ரேங்க் தான் வருவா. அவ அம்மா அப்பாவும் நல்லா படிச்சு பெரிய போஸ்ட்ல இருக்கா. ஆனா அவ இப்பெல்லாம் ஒழுங்கா ஸ்கூலுக்கு வர்றது கிடையாது, படிக்கிறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் மேம்கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கிட்டே இருப்பா, எல்லார்கிட்டயும் கோவமா சண்டை போட்டுட்டே இருக்கா சார். நான் அவகிட்ட போய் கேட்டேன், எதுக்கு நீ இந்த மாதிரி பண்றேன்னு. அதுக்கு அவ அழுதுண்டே சொன்னா சார், என்னோட அப்பா முன்னாடிலாம் பார்ட்டியில மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தாரு, இப்ப வீட்டுக்கு வந்து டெய்லி குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால எனக்கும் என்னோட அப்பாக்கும் அம்மாக்கும் தினமும் வீட்டில் சண்டை, அதனால என்னால படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இவங்க இந்த மாதிரி சண்டை போட்டு உங்க பேச்ச நான் கேட்கறதா, என் பேச்ச நீங்க கேக்குறீங்கன்னு சண்டை போட்டு கடைசியில 2 பேரும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டா. அவ அப்பா வந்து அவளை விட்டு தனியா போயிட்டாங்க. அவளும் நானும் எங்க அம்மாவும் தனியா வந்துட்டோம். எங்க அம்மா வந்து டெய்லி கோர்ட்டுக்கு போய் கேஸ் பாஸ்ன்னு வேலைக்கு போகிறதுக்கே நேரம் சரியா போயிடுறது. என்னோட ஆயா தான் கவனிச்சுக்கிறா. எல்லா பசங்களும் தன்னோட அப்பா அம்மாவோட வரும்போது எனக்கும் ஆசை இருக்காதா? நான் யாருக்காக படிக்கணும், எனக்கு படிப்புல இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு அழுதுண்டே சொன்னா சார். ஏங்க நான் தெரியாம தான் கேட்குறேன், நீங்க எல்லாரும் படிச்சவங்க தானே, உங்களுக்கு உங்க இஷ்டப்படி தான் வாழணும்னா எதுக்குங்க எங்களை பத்தி எங்களை எப்படி கொடுமைப்படுத்துறீங்க? சரியான கேள்வி. வீட்ல அம்மா அப்பாவோட டார்ச்சர் தாங்க முடியாது, ஸ்கூலுக்கு வந்தா அங்க நடக்கிற கொடுமையை சொல்றேன் கேளுங்க. என்னோட மாமா பையன் வந்து பெரிய ஃபேமஸான பப்ளிக் ஸ்கூல்ல படிக்கிறான் சார். அவன் வந்து 1st கிளாஸ்ல இருந்து 9th கிளாஸ் வரைக்கும் அங்க தான் சார் படிச்சான். இப்போ 10th கிளாஸ் படிச்சுட்டு இருக்கான். ஆனா அவன் ஆவரேஜா தாங்க படிப்பான். என்னோட மாமா பையனோட கிளாஸ் வச்சு எங்க மாமாவை கூப்பிட்டு, உங்க பையன் இந்த மாதிரி படிக்கிறான், அவன் 10thல ஃபெயில் ஆயிட்டானா எங்களுடைய பர்சன்டேஜ் குறைஞ்சு போயிடும், அதனால நீங்க உங்க பையனை கொண்டு போய் வேற ஸ்கூல்ல போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னா சார். ஏன் சார் 1st கிளாஸ்ல இருந்து 9th கிளாஸ் வரைக்கும் அங்க தானே படிச்சான், இப்படி 10th கிளாஸ்ல திடீர்னு டீசி வாங்கிட்டு போக சொன்னா என்ன சார் நியாயம்? இப்போ என்னோட மாமா பையன் தனக்கு பிடிக்காத ஸ்கூல்ல படிச்சுட்டு ஒழுங்கா சிரிக்க மாட்டா, யாரோடய பேச மாட்டேங்கிறான், தன்னோட ரூம்குள்ள அடைஞ்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான். இப்படி 10th கிளாஸ்ல திடீர்னு டீசி வாங்கிட்டு போக சொன்னா என்ன சார் நியாயம்? அப்பவே அவங்க அப்பா சொல்லி இருப்பாங்க, ஏய் 60% வாங்கிட்டு வர, 10th வந்துருச்சு, ஒழுங்கா படி படி படின்னு. அப்பா இவ்வளோ மாதிரி படிக்க முடியாது, டார்ச்சர்னு சொன்னதுனாலதான் அவனுக்கு இப்ப இந்த நிலைமை வந்திருக்கு. அந்த நிலைமை இவளுக்கு வரக்கூடாதுன்னு தான் இவளை இன்னைக்கு படிங்கிறாங்க. சார் எல்லாருக்கும் படிப்பு வராதே, ஏன் படிச்சுதான் முன்னேறணும்னு அவசியம் இல்லையே. படிக்காத ஜிடி நாயுடு உழைச்சு பெரிய ஆளா வரலையா? சபாஷ். சரி இப்போ படிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாடலான்னா எங்க சார் விளையாடுது? இந்த ஃபிளாட் சிஸ்டத்துல எங்க சார் ஓடி ஆடி விளையாட முடியும்? பக்கத்துல வீட்டுல இருக்கிறவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் விளையாடலான்னு கூப்பிட்டா அதுக்கு எங்க அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க, எந்த வீட்டுல எந்த மொஹேந்திர சிங் கோலி இருப்பானோ, மொஹேந்திர சிங் கோலினா நோய்டால பசங்களை கொண்டு போட்டான் அவன் தான் சார் மொஹேந்திர சிங் கோலி. அவன் எந்த வீட்டுல இருப்பானோ அதனால நீ யார் வீட்டுக்கு போய் விளையாட கூடாதுன்னு சொல்லிட்டா சார். சரி இப்போ பார்க்லயாவது போய் விளையாடலான்னு போனா அங்க லவ்வர்ஸ்னு அவங்க பண்ற டார்ச்சர் தாங்க முடியல. சினிமாவையே மிஞ்சிருவாங்க போல இருக்கு. இத வீட்டுல வந்து சொன்னா நீ எதுக்கு அங்கெல்லாம் போற, அதெல்லாம் பார்த்தா நீயும் கெட்டு போயிடுவ, அந்த பக்கம் இனிமேல் போனேன்னா உன் காலை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால எங்களோட விளையாட்டும் போச்சு. அம்மாட்ட எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி ஒரு 1/2 மணி நேரமாவது டிவி பார்க்கறதுக்கு டைம் கேட்டா என்ன தெரியுமா டைம் சொல்லுவாங்க, 8 to 8:30 வரைக்கும் தான் பார்க்கணும்னு. நாங்க என்ன உங்களை மாதிரி சீரியலா பார்க்க போறோம், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ பார்த்துட்டு இருப்போம். அப்ப அங்கேருந்து அப்பா வருவாங்க, சொல்லுவாங்க,
நியூஸ் வரும் அத போடும்பாங்க. அப்பாவை எப்படியாவது சமாதானப்படுத்தி வச்சுட்டு பார்க்கலான்னா அங்கேருந்து பாட்டி வருவாங்க, சொல்லுவாங்க எனக்கு வந்து சீரியல் பார்க்கணும், முடிவு என்னாச்சுன்னு தெரியல, அத போடும்பாங்க. தலை வெடிச்சிருமே இல்லட்டா. இந்த மாதிரி உன் சேனல் போடுறதா ஏன் சேனல் போடுறதா சண்டை போட்டு போட்டு கேபிள் கனெக்ஷனே புடுங்கி விட்டாங்க. சாபா கட் பண்ணிட்டு அம்மா என்ன பண்ணாங்க? அம்மா பக்கத்து வீட்டு போய் சீரியல் பார்ப்பாங்க, வேற என்ன பண்ணுவாங்க? ஏட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நேத்தி அரசியா சுட்டா என்னாச்சுன்னு தெரியலன்னு போய் பார்ப்பாங்க. இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான். அந்த மாதிரி வீட்டுல அக்காவோட கொடுமை தாங்க முடியலன்னு அரட்டரங்கத்துக்கு வந்தா அங்கேயும் நான் பேசும்போது தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு கேள்விப்பட்டு ஆடிட்டு இருக்கா சார். அதான் சார் பெரிய கொடுமை. ரொம்ப நன்றி, ரொம்ப மணியா பேசுற. அதே மாதிரி ஸ்ரீமதினாலே மதினா அறிவு, நல்ல மதியோடு நீ நல்லா படிக்கணும், நீ படித்து வாழ்க்கையில் முன்னேறணும். உன்னுடைய இந்த அரட்டை அரங்கம் பார்க்கக்குள்ள இத்தனை பேரையும் நீ சிரிக்க வைத்தாய். அதை போல உன் வாழ்க்கையிலே எதிர்காலத்தில் எல்லோரையும் நீ சிந்திக்க வைக்க வேண்டும். அப்படி ஒரு தமிழ் பெண்ணாக நீ வளர வேண்டும். காட் பிளஸ் யூ. எல்லாத்துக்கும் மேல பெரியவர்களை பார்த்தால் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்ற என் தமிழ்நாட்டின் பண்பாட்டை மறக்காத பண்பாட்டு தீபமே. தமிழ்நாட்டிலேருந்து பக்கத்து மாநிலத்தில் தண்ணீர் கேட்ட யாரும் தரமாட்டேங்கிறாங்க. இத்தனை மைல்கள் தாண்டி தலைநகரத்தில் இருந்தாலும் எனக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த தமிழ்மகளே வாழ்க, காவிரியாய் நீ வாழ்க. வணக்கம்மா. காந்தி சொல்லிருக்காரு செய் அல்லது செத்து மடின்னு. அத நான் எப்படி தெரியுமா எடுத்துக்கிட்டேன்? நீ கடமையை ஒழுங்கா செய்யறியா இரு, இல்லையா எப்படியோ செத்து ஒழிஞ்சு போ அப்படின்னு நீ எடுத்துக்கிட்ட. நம்ம இளைஞன் என்ன சொல்றான்? செய் அல்லது செத்து மடி. சொல்லிவிட்டார் அல்லவா, காதல் செய், இல்லை என்றால் செத்து மடி. என்னோட கண்ணோட்டத்துல எவையெல்லாம் உடனே செய்ய வேண்டிய கடமைகள்னு பார்த்தா ரொம்ப ஒன்றும் இல்லைங்க, 2-3 தான். இத மட்டும் செஞ்சுட்டா இந்தியாவும் பாதுகாக்கப்படும், நாமும் வரப்போற ஆபத்திலேருந்து தப்பிச்சுக்கலாம். முதல்ல நம்ம சட்டத்தை திருத்தணுங்க, அப்புறம் பொருளாதாரத்தை பெருக்கி வறுமையை ஒழிக்கணும். சட்டத்தை திருத்துறதுல முதல்ல திருத்த வேண்டியது என்ன தெரியுமா? நதிநீர் இணைப்பு திட்டம் தாங்க. ஏங்க, நாம் எல்லாம் இந்தியர்கள், நாம் அனைவரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும், நாம் எல்லாம் சகோதர சகோதரிகள்னு சொல்ற நீங்களே ஒரு மாநிலத்தில் உள்ளவங்க பக்கத்து மாநிலத்துக்கு தண்ணி தர மாட்டேன்றீங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம் இதெல்லாம் இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் பொதுவானது தானே? அப்படி இருக்கும்போது இயற்கை தெய்வம் கொடுத்த நதிய மட்டும் எனக்கு தான் சொந்தம்னு எப்படிங்க சொல்றீங்க? காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் விரிந்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. எங்க பூமியை பிரிச்சுதான் இன்னைக்கு சண்டையும் கலவரமுமா இருக்கு. நதியையும் பிரிக்கணுமா? அதனால தாங்க சொல்றேன், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற எல்லா நதியும் இந்தியர்கள் அனைவருக்கும் சொந்தம்னு சட்டம் கொண்டு வரணுங்க. ஏன்னா சபாஷ், உன்னுடைய உணர்வை மதிக்கிறமா. தலைநகரிலே இருந்து கொண்டு உங்களுக்கு கங்கை பக்கத்தில் இருக்கு, யமுனை பக்கத்தில் இருக்கு, வட இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஆறு இருக்கு, இங்க இருக்கிறவங்களுக்கு ஆறு இருக்கு. அதனால தென்னிந்தியாவில் இருக்கிற எங்களுக்கு தான் காவேரி ஆறு எங்கள்கிட்ட இல்லை, பாலாறு எங்க பக்கத்தில் வந்தா கூட குறுக்க தடுக்கிறாங்க, கிருஷ்ணா ஆறு வரல. அதனால எங்கள்கிட்ட ஒரு ஆறு இருக்கு, அதுதான் கண்ணீர் ஆறு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு விவசாயிகளுடைய நிலை, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கண்ணீர் ஆறு. அங்கே தண்ணி இல்லை,
கஷ்டப்படுறோம். இன்றைக்கு தமிழன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கான். ஆனால் தலைநகரில் இருந்தால் கூட, தென்னிந்தியாவிலே காலுக்கு வலித்தால் கூட அது தலைக்கு தெரியுமே என்பது போல தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எங்கள் உணர்வை தலைநகரில் இருந்து புரிந்து கொண்டு உரையாற்றக்கூடிய உன் உரையை பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைகிறேன். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட புடமையடா. ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு, தாயகம் காப்பதே கடமையடா, தாயகம் காப்பதே கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா. ஆமா சார். சபாஷ். நீ மாட்டீங்க இந்த காலத்துல ஷக்கல்லக்க பேபி ஷக்கல்லக்க பேபி அப்படின்னு இருக்கிற இந்த காலத்துல அச்சம் என்பது மடமையடா என்று தலைநகரில் நின்று என் தமிழை அச்சமின்றி பறைச்சாற்றக்கூடிய என் தமிழ் மகளே, நீ வாழ்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யார் யாரோ என்னென்னமோ கடமைகளை பத்திலாம் சொன்னாங்க. ஆனா இங்க இருக்கிற மடமையும் கொடுமையும் போக்கிட்டு நம்ம தாய்நாட்டை முன்னேற்றது தான் சார் நம்ம உடனே செய்ய வேண்டிய கடமை. நான் சொல்றது தேசத்தை காக்கிற கடமை. அந்த கடமைய நான் மட்டும் நினைச்சா போதாது சார், இங்க எல்லாரும் நினைச்சாலும் போதாது சார், ஒட்டுமொத்த இந்தியரும் கூடி செய்ய வேண்டிய கடமை சார். இப்ப நம்ம நாட்டு மக்களை காக்க வேண்டிய பொறுப்பை அரசியல்வாதிங்க கிட்டையும், எதிரி நாட்டிலிருந்து நம்ம நாட்டை காக்க வேண்டிய பொறுப்பை ராணுவ வீரர்கிட்டையும் ஒப்படைச்சிருக்கோம். அதுல ராணுவ வீரன் அவனோட கடமையை ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்கான் சார். ஆனா இந்த அரசியல்வாதிங்க மட்டும் செய்யறது இல்ல சார். அங்க பாகிஸ்தான் பார்டர்ல ஒரு ராணுவ வீரன் AK-47 கையில வச்சுக்கிட்டு எப்ப எதிரி வருவான்னு பார்த்துட்டு அவனை துரத்தி அடிக்கிறான். அதே மாதிரி சைனா பார்டர்லயும் சைனாக்காரன் உள்ள வந்த உடனே பீரங்கி முழக்கத்தோட போய் சண்டை போடுறான். அடுத்த நாளே பாராளுமன்றமும் கூடுச்சு. நான் நினைச்சேன் அவனை ஆதரிச்சு பாராட்டி பேசுவாங்கன்னு. ஆனா அவன் வச்சிருந்த AK-47லயும் பீரங்கி வாங்கினதுலயும் ஊழல் இருக்குன்னு சொல்லிட்டு மைக்க தூக்கி வீசுறாங்க, சேர தூக்கி அடிச்சுக்கிறாங்க. என்ன சார் இது? இத நான் சொல்லல சார், பாராளுமன்றத்தோட சபாநாயகர் சோம்நாத் சாட்டர்ஜி சொன்னாரு. ஸ்கூல் பசங்க கூட 1-2 தடவை சொன்னா கேட்டுப்பாங்க, ஆனா இவங்க அவங்கள விட மோசமா நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு போயிட்டாரு சார். இந்த நிலைமையை மாத்துறதுக்கு உடனே செய்ய வேண்டிய கடமைகள்னு என்னென்ன நான் சொல்ல வந்திருக்கேன் சார். சமீபத்துல வாரமலர்ல ஒரு செய்தி வந்துச்சு, நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன். அதுல கிரைம் பிரான்ச் அதிகாரி ஒருத்தர் ரொம்ப வருத்தத்தோடு எழுதியிருந்தாரு. அதாவது லஞ்சம், ஃபோர்ஜரி, கொலை இதெல்லாம் செய்யறவங்கள நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஆதாரத்தோட பிடிச்சாலும் சில உயர் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளோட செல்வாக்கால அவங்க வெளியே வந்துடுறாங்க. அதையும் தாண்டி கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினாலும் வாத திறமையுள்ள வக்கீலுங்க அவங்கள வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இதனால எங்களோட முயற்சியும் கெடுத்து நாட்டையும் கெடுத்துடுறாங்கன்னு எழுதியிருந்தாரு. சரி, அவங்களோட தொழில் கடமை என்னன்னா அவங்கள நம்பி வரவங்களை காப்பாத்துறது, வெளியே எடுத்துட்டு வர்றதுதான். ஓகே, ஆனா அதுலயும் ஒரு சமூக பொறுப்பு வேண்டாமாங்க? அந்த குற்றவாளி வெளியே வந்தா 1-2 பேருக்கு ஆபத்துன்னா பரவாயில்லன்னு சொல்லலாம், ஆனா நாட்டுக்கே ஆபத்துங்கும் போது கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா?